பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஈரோடு இந்த மண்தான் தமிழ்நாட்டினுடைய புதிய வரலாற்றுக்கான தொடக்கம். காரணம், தந்தை பெரியாரை கொடுத்த மண் இந்த மண். தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழ் கலைஞரையும் கொடுத்திருக்கிறார். அவங்க இல்லாம திராவிட இயக்கம் இல்ல. இன்றைய வளர்ச்சி நிறைந்த அறிவார்ந்த தமிழ்நாடும் இல்ல, நாமும் இல்ல. சில நாட்களுக்கு முன்புதான் ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் நிகழ்த்தி காட்டின வைக்கம் புரட்சியினுடைய 100 நிறைவு விழா கேரளத்தில் மிக சிறப்பாக கொண்டாடணும். கேரள மக்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து பாராட்டுறாங்க. அதற்கு காரணம் இந்த ஈரோடு மண்ணினுடைய மைந்தரான தந்தை பெரியார் போட்ட அடித்தளம்தான் அதற்கு காரணம். பல புரட்சிகரமான தொடக்கம் விளைந்திருக்கக்கூடிய இந்த ஈரோட்டு மண்ணிலே நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படுகிறேன். உலகாகித உணர்வோடு இங்கே நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் இந்த நேரத்தில் ஒரு சோகம் எனக்குள் இருந்து வேதனையை தந்து கொண்டுதான் இருக்கு. கடந்த வாரம் நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய EVK இளங்கோவன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த சோகம்தான் அது. தந்தை பெரியாரின் பேரனவர், ஒன்றிய அமைச்சரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா மிக சிறப்பாக செயல்பட்டவர் EVK இளங்கோவன் அவர்கள். அவருடைய இழப்பு ஈரோடு தொகுதிக்கு மட்டுமல்ல, ஈரோடு தொகுதியின் மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இந்த மேடையில் இருந்திருந்தால் நம்ம திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை, செயல் திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லி இருப்பார். அவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் என்னுடைய அஞ்சலியை நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் இந்த விழாவின் மூலமாக 951 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 559 புதிய திட்டங்கள் திறப்பு விழா நடந்திருக்கு. 133 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 222 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. 284 கோடியே 2 லட்சம் ரூபாய் அளவுக்கான நலத்திட்ட உதவிகள் 50,088 பேருக்கு வழங்கப்படவிருக்கிறது. பரபரப்போ ஆர்ப்பாட்டமோ இல்லாம நினைத்த செயலை வெற்றிகரமாக நிறுத்தி காட்டக்கூடியவர் நம்முடைய அருமை சகோதரர் முத்துசாமி அவர்கள். இந்த நிகழ்வை இவ்வளவு பிரம்மாண்டமா நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய அமைச்சருக்கும், அதேபோல் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் IAS அவர்களுக்கும், மாவட்ட அரசு அலுவலர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கடந்த 3 ஆண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளுடைய பட்டியல் ரொம்ப ரொம்ப நீளமானது. அவற்றில் சிலவற்றை மட்டும் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புகிறேன். மேற்கு மண்டல மக்களோட நீண்டகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் தொடங்கி வச்சோம். இதன் கீழ் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 357 ஏரிகளுக்கு நீர் வழங்கப்பட்டுள்ளது.
ஈரோடு மாவட்ட நகர் பகுதிகளில் 70 ஆண்டு காலமாக குடியிருந்து வரக்கூடிய 4191 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. நத்தம் நிலவரி திட்டப்பணிகளுக்கான புதிய அரசாணையின்படி 2922 பட்டா வழங்கப்பட்டு இன்னும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்ட விளையாட்டு அரங்கில 400 மீட்டர் சிந்தட்டிக் ஓடுதள பாதையுடன் கூடிய கால்பந்து மைதானம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் மருத்துவமனையில 80 கோடி ரூபாய் 81 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தமாக சொன்னா 1368 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுடைய விழாவாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கால்பந்து மைதானம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் மருத்துவமனையில 80 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளோடு பல்நோக்கு மருத்துவமனை கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்தியூர், பர்கூர், தாளவாடி, தலமலை மற்றும் ஆசனூர் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 9 கிராமங்களில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வசதிக்காக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டு இணைப்பு சாலை அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டு இப்போ 3 பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள 6 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலைவாழ் மக்களோட பொருளாதார மேம்பாட்டு கணக்கில் அந்த அடிப்படையாக கூட தாளவாடி மற்றும் பருகூர் மலைப்பகுதிகளில் 5 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டு தற்போது உழவர்கள் மற்றும் வியாபாரிகளால் பயன்படுத்தப்பட்டு வருது. 8 புதிய சமுதாய கூடங்கள், புதிய மாவட்ட மைய நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அந்தியூர், சத்தியமங்கலம், தலவாடி வட்டங்கள்ல மலை பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டு அங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு மலைவாழ் படி மற்றும் குளிர்காலப்படி வழங்க ஆணையிடப்பட்டிருக்கு. ஈரோடு, கோவி, சத்தியமங்கலம் மற்றும் பெருந்துறை ஆகிய 4 இடங்களில் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நம்பியூர் வட்டாரத்தில் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருது. ஈரோட்டில் மஞ்சள் பொது வசதி மையம், காட்டுப்பாளையத்தில் ஜிம்னாஸ்டிக் அரங்கம் அமைக்கப்படவிருக்கு. ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடம் கண்டறியப்பட்டு விரைவில் அங்கு ஐடி பார்க் அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்று சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான 22 கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய 434 ஊரக குடியிருப்புகளுக்கு 482 கோடி 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஈரோடு மாநகராட்சி சோலார் பகுதியில் காய்கறி மளிகை சந்தை உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று தொடங்கப்பட்டிருக்கு. விடுதலை போராட்ட மாவீரர்களான மக்களுக்காக உழைத்த தியாகிகளை தொடர்ந்து போற்றி வரக்கூடிய அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு.